கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, உன் நெருக்கத்திலே விசாலமான பாதை திறக்கப் போகிறது. பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது ஆதியாகம புஸ்தகத்திலே 37வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தரம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பன நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர்களாலே அவன் பகைக்கப்படுகிறான். கூட பிறந்த அவருடைய அண்ணன் தம்பிக்குழு. அது மட்டும் இல்லை, அதை பாருங்கள் 37:24 பாருங்கள். இயேசுவை பாருங்கள், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. அப்போ பாருங்கள், அவங்க அப்பா அவனை அனுப்பி சகோதரருக்கு அவர் தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்கிறாரு. அவன் எடுத்து போகிறான். அங்கே பாருங்கள், அவருடைய சகோதரரை அவன் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க தான் போகிறான். ஆனால் அந்த சமயத்தில் பாருங்கள், அவனை குழியில் போடுகிறார்கள். தண்ணீர் இல்லாத குழியில் அவனை போடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் அடுத்து பாருங்கள், அப்படி இருக்கும் பொழுது அங்கே மீதியானர் போகிறாங்க. அப்போ பாருங்கள், வசனம் சொல்லுகிறது 37:28, அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்கள், முதல்ல அவன் என்ன செய்கிறான்? பகைக்கப்படுகிறான். அவன் தண்ணீர் இல்லாத குழியில் தன் சகோதரரால் அண்ணன் தம்பிகளாலே போடப்படுகிறான். அது மட்டும் இல்லை, அடுத்து அவன் இஸ்மவேலர் கையிலே விற்கப்படுகிறான். அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள், 37:36 ஆதியாகம புஸ்தகத்தில், அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்திலே விற்றார்கள். அங்கே இஸ்மவேலர் கையிலிருந்து அவன் அந்த போத்திபார் இடத்தில் அவன் விற்கப்படுகிறான். அடுத்து பாருங்கள், அதே ஆதியாகம புஸ்தகத்தில் 39:14 பாருங்கள், அங்கே இருக்கிறான். அங்கே எல்லாவற்றையும் அவன் இடத்துல ஒப்பு கொடுக்குறாரு, அவன் மனைவியை தவிர. எல்லாவற்றையும் அவன் அதிகாரியாக இருக்கிறான். ஆனால் அந்த மனைவி அவன் மேலே என்ன செய்கிறா? ஒரு தவறு செய்யும்படியாக அவனை அவனை வஞ்சிக்கிறான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் ஓடிவிடுகிறான். அப்பொழுது பாருங்கள், அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்திலே சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடு சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். பாருங்கள், அம்மல பழிக்கு அவன் ஆளாகிறான். அடுத்து பாருங்கள், ஆதியாகம புஸ்தகத்தில் 20வது வசனத்தில், யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையாலே காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அப்போ பாருங்கள், அவனுடைய வீட்டுக்காரர்களை சொல்கிற, பாருங்கள், இந்த மனுஷன் என்னோட அவன் தவறு செய்யும்படி வந்தான் சொல்லும்போது, அப்போ வீட்டுக்காரர் கேட்கும்போது அவனை சிறைச்சாலையில் அவன் போடப்படுகிறான். நல்லா பாருங்கள், முதல்ல அவன் என்ன செய்கிறான்? சகோதரர்களால் அவன் பகைக்கப்படுகிறான். ரெண்டாவது, அவனை தண்ணீர் இல்லாத குழிக்குள்ளாக அவனை போடுகிறார்கள். அடுத்து அவன் இஸ்மவேலர் கையில் அவன் விற்கப்படுகிறான். அடுத்து இஸ்மவேல் என்ன பண்ணுறாங்க? போத்திபார் இடத்துல அவன் விற்கப்படுகிறார்கள். அடுத்து போத்திபாருடைய வீட்டில் அவன் மனைவியாலே அவன் பழி சுமத்தப்படுகிறான். அடுத்து பழி சுமத்தப்பட்டு அவன் சிறைச்சாலையில் அவனை போடப்படுகிறார்கள். அதே புஸ்தகத்தில் 41-43 சொல்லப்படுகிறது, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அங்கே பாருங்கள், இதெல்லாம் சகித்து அவன் எல்லாம் கடைசியில் பாருங்கள், அவனை எகிப்துக்கு அவனை அதிபதியாக உயர்த்துகிறார். எப்பேற்பட்ட நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நிமித்தினால் இருக்கான. பாருங்கள், எல்லாவற்றையும் அப்பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுக்குறார். அந்த வெளிப்பாட்டை கொடுத்து கர்த்தர் அவனோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவனை இப்போ எவ்வளவு நெருக்கங்களை சந்தித்தாலும் கர்த்தர் கடைசியில் அவனை எகிப்தில் பாருங்கள், அவனை அதிபதியாக ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யாரெல்லாம் பகைக்கப்படலாம் நம்ம நிறைய என்ன செய்யலாம், குற்றத்துக்குள்ளாக நிறைய ஒரு கண்ணீரின் பாதையில் ஒரு நெருக்கத்தின் பாதையில் சந்திக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக நம் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது நம் நெருக்கத்திலே தேவனால் விசாலமான ஒரு உயர்வு திறக்கப்படும்.